ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி சம்மருக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 1/2 லிட்டர் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். திரும்ப 2வது ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு 5 கிராம் அகர் அகர் எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு காய்ச்சிக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். திரும்ப 2வது பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இன்ஷால்லா அதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்குவோம். திரும்ப நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த அகர் அகர் எடுத்து அடுப்பில் காய்க்கணும். காய்ச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு தேவையான சீனி ஒரு கரண்டி போட்டிருக்கேன். திரும்ப 2 பிளேட் எடுத்து அதில் 2 விதமான லெசன்ஸ், அதாவது பாதாம் பிஸ்தா, இந்த 2 கலர் ஊற்றி அதில் இந்த நம்ம அகர் அகர் தண்ணியும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிச்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெசன்ஸு காணாதனால 2வது ஒரு ட்ராப் ஊற்றி நான் ஆற வச்சுக்கிட்டேன். திரும்ப நம்ம ஆறின பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆடை இருக்கும், பிள்ளைங்க ஆடை வாயில் பட்டுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆடையை வடிகட்டிட்டு இப்போ நான் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 கரண்டி சீனி போட்டுட்டு திரும்ப நான் பிஸ்தா லெசன்ஸ் தான் ஊற்றிருக்கேன், க்ரீன் கலரில். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சப்ஸா விதையும் அதோட போட்டுக்கலாம். சப்ஜா விதை ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த அகர் அகரையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 2 கலரில் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். க்ரீனு அண்ட் எல்லோ கலர் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்போ நம்ம அந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகர் அகர் சப்ஜா விதை 2மே ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீட்டான காலங்களில் குளிர்ச்சியாக நம்ம குடிச்சிக்கலாம். திரும்ப ஒரு கிளாஸில் நல்லா ஐஸ் கட்டி நிறைய போட்டு இந்த ஜூஸை ஊற்றி குடிச்சிங்கன்னா சூப்பரான ஜில்லுன்னு ஒரு ஜூஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.